وعليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. சரி, இன்றைக்கி நம்ம ஃபிக்குகை பார்ப்போம். ஃபிக்குகளை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹைல், நிஃபாஸ், அதாவது மாதவிடாய் மற்றும் பிரசவ உதிரப்போக்கை பற்றி நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஹைல் அப்படின்னா ஓடுதல், வழிதல்னு பொருளாகும். மார்க்கத்தில் ஹைல் என்பது ஒரு பெண் ஆரோக்கியமாக இருக்காங்க, அவங்க பிரசவமாக இல்லை, அதாவது மாசமாக இல்லாத நேரத்தில் பெண்ணுடைய கர்ப்ப வாயில் இருந்து குறிப்பிட்ட சில நாளோ இல்லை சில மணி நேரமோ வெளியே வரக்கூடிய இரத்தத்துக்கு தான் என்னது, இயற்கையாக வரக்கூடிய இரத்தத்துக்கு தான் என்ன அப்படின்னு ஹைலுன்ட்டு சொல்லப்படுவாங்க. நிஃபாஸ்னால் ஒரு பெண் பிரசவத்திற்கு பின்னால் ஒரு பெண் பிரசவம் படுத்துகிறாங்க, அதாவது பர்த் கொடுக்குறாங்க ஒரு குழந்தைக்கு, அதுக்கப்புறம் வரக்கூடிய இரத்தத்துக்கு தான் என்னது நிஃபாஸ் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. இதில் பல சட்ட விளக்கங்கள் இருக்குது. முதல் சட்டம் என்னென்னா ஹைலுடைய ஆரம்பமும் முடிவும். ஹைல் எப்போ அதாவது எத்தனாவது வயதில் ஹைல் ஆரம்பிக்கும், எந்த வயது வந்தோடனே ஹைலோடைய இது முடிஞ்சு விடும் அப்படின்றத பார்ப்போம். ஒரு பெண்ணுக்கு 9 வயது இருக்குது பார்த்தீங்களா, 9வது வயதுக்கு வர்றது முன்னாடி ஹைல் வராது. அந்த பெண்ணுக்கு 9 வயசு ஆனதுக்கப்புறம் தான் என்னது ஹைலுன்றதே வரும் அப்படின்றது உறுதியான ஆதாரம். இது நாள் வரைக்கும் 9 வயதுக்கு முன்னாடி எந்த ஒரு பெண்ணுக்குமே ஹைல், அதாவது மாதவிடாய் வந்ததில்லை அப்படின்றாங்க. ஆயிஷர் அலிலா அதோடைய ஆதாரம் என்னென்னா, ஆயிஷர் அலிலா அவங்க சொல்கிறாங்க, பெண் பிள்ளைங்க 9 வயது அடைந்து விட்டால் அவங்களுக்கு என்னது அவங்க பெண்களாக மாறிடுவாங்க. அறிஞர்கள் சரியான கூற்றில் ஒரு பெண்ணுக்கு ஹைல் எப்போ நிற்கும், அதாவது இப்போ 9 வயது ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன ஹைலோடைய வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்கள் எப்போ வேணாலும் என்ன பண்ணுவாங்க, ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ ஹைலோடைய நாட்கள் அப்போத்துலேருந்து ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி எப்போ அந்த ஹைலோடைய நாள் முடியும்னா, ஒரு பெண்ணுக்கு 50வது வயது வரும் பார்த்தீங்களா, 50, அப்போ தான் என்னது அந்த ஹைலோட இது முடியும். ஐஸ்வர்யாவில் அவங்க சொல்கிறாங்க, பெண் 50 வயதை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா ஹைலோடைய காலம் என்னது அவங்கள விட்டு வெளியேறி விடுகிறது அப்படின்னு ஐஸ்வர்யாவில் அவங்க சொல்கிறாங்க. இரண்டாவது சட்ட விளக்கம் என்னென்னா ஹைலுடைய குறைந்த கால அளவு, அதிக கால அளவு, அதாவது ஹைலுக்கு குறைந்த எவ்வளோ நாள் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அறிஞர்களுடைய சரியான கூற்றுப்படி ஹைலுக்கு குறிப்பிட்ட கால அளவு, அதே மாதிரி அதிக கால அளவுங்கிறது இல்லை, அது அப்படின்றது எதுவுமே கிடையாது. இந்த விஷயத்தில் பெண்களுடைய வளமை தான் அந்த அளவிற்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவது சட்ட விளக்கம் என்னென்னா, பெரும்பாலான ஹைலுடைய காலம், அதாவது இப்போ ஹைல் அப்படி வந்துச்சுன்னா அது எத்தனை நாளைக்கு இருக்கும், இதுதான் பெரும்பாலான இருக்கிறது. ஸோ எத்தனை நாளைக்கு இருக்கும்னா 6 அல்லது 7 நாள் வரைக்கும் ஹைல் வருவது வழக்கம். இப்போ பீரியட்ஸ் ஆச்சுன்னா என்ன சொல்கிறாங்க, 6 நாள் 7 நாள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க உடம்பை பொறுத்து தான் என்னது அந்த பீரியட்ஸோடைய கணக்கு வரும் அப்படின்றத அங்கே சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஹம்னா பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, நீ 6 7வது நாள் வருகின்ற இரத்தம்னா அது ஹைல் என்று சொல்லுவோம். அதாவது 6 இல்லைனா 7வது நாள் வருகின்ற இரத்தம்னா அல்லாஹ்வின் விதிப்படி ஹைலு அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அந்த ஹைல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், குளிச்சு விட்டு இறுதியாக நீங்கள் சுத்தமாயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், நோன்பு வைத்து கொள்ளுங்கள். உங்கள் ரத்தம் இறுதியாக நின்றுச்சு அப்படின்னு நீங்கள் கருதும் போது 3 அல்லது 23 அல்லது 24வது நாள் டேட் சொல்கிறாங்க, 23ஆம் தேதியோ இல்லைனா 24ஆம் தேதியோ பகல் உட்பட நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், நோன்பு வச்சு கொள்ளுங்கள். நிச்சயமாக என்னது உங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். நீ ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி செஞ்சு கொள்ளலாம். ஹைல் வருவதை போன்று நீ இப்போ ஒவ்வொரு மாதமும் ஹைல் வருவதை போன்று வரட்டும், நீங்கள் இதே மாதிரி சுத்தமாகி கொள்ளுங்கள் அப்படின்றது சொல்கிறாங்க. சுத்தமாக கால அளவு எதுவுமே கிடையாது, நம்ம பார்த்துட்டோம். 4வது சட்ட விளக்கம், ஹைல் நிஃபாஸ் உள்ள பெண்கள் எதெல்லாம் செய்யக்கூடாது. இப்போ ஹைலும் இருக்குது, நிஃபாஸோடைய பிரசவ போக்கில் இருக்குல்ல, ஸோ அந்த பிரசவ உதிரப்போக்கில் வரக்கூடிய ரத்தம் இருக்கும்போது அந்த பெண்கள் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா, ஒரு பெண் ஹைல், மாதவிடாய் அல்லது நிஃபாஸ் பிரசவ
உதிரப்போக்கு வந்துவிட்டால் அவள் வந்து எந்த விஷயம்லாம் செய்யக்கூடாதுன்றதை நம்ம பார்ப்போம். முதலாவது வந்து கணவன் மனைவி உடலுறவு வைப்பது கூடாது. இதில் யார் சொல்கிறான்னா அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து சொல்கிறான், ஹைலுடைய காலத்தில் வந்து நீங்கள் வந்து பெண்களை விட்டு விலகி இருங்க, அவங்க சுத்தமாகும் வரை நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்களிடம் வந்து உறவு கொள்ளாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் வந்து அல் குர்ஆனில் 2வது அத்தியாயம் 2022 வந்து வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து இந்த வசனம் வந்து இறங்கிய பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நீங்கள் வந்து பெண் உறுப்பில் தான், அதாவது பெண்களோட உடல் உறவு வைப்பதை தவிர மற்ற எல்லாமே நீங்கள் வந்து செய்யலாம். கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சல்கள் எல்லாமே நீங்கள் செய்யலாம், உடல் உறவை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கன்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அடுத்து இரண்டாவது, ஹைலுடைய காலத்தில் வந்து தலாக் செய்வது கூடாது. இப்போ நம்ம வந்து பிரியிறோம், கணவன் மனைவி பிரியினாங்கன்னா அப்போ அவங்க ஹைலில் இருக்காங்க அந்த மனைவினா, அப்போ தலாக் செய்வது கூடாது. அதோடைய ஆதாரம் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் யார் சொல்கிறான்? அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அந்த பெண்ணை வந்து அவங்க வந்து சுத்தமாக இருக்கிற காலத்தில் வந்து தலாக் செய்யுங்க. நீங்கள் தலாக் செய்வதாக இருந்தால், இப்போ நீங்கள் தலாக் செய்வதாக இருந்தால் என்ன சொல்கிறா, நீங்கள் அவங்க சுத்தமாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து நீங்கள் தலாக் செஞ்சுக்கலாம். அல் குர்ஆன் 65வது அத்தியாயம் 1வது வசனத்தில் சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய மகன் வந்து அப்துல்லாஹ் அவங்க வந்து தன்னுடைய மனைவியை வந்து ஹைலுடைய இருக்கும்போது வந்து அவங்க வந்து தலாக் செஞ்சுட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து இதை பற்றி வந்து கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து உமர் ரலியல்லாஹு அவங்ககிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உங்களுடைய மயன் உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய மயன் யார்? அப்துல்லாஹ், அவருக்கு கட்டளை இடுங்கள். அவங்க வந்து என்ன பண்ணணும், அவங்களுடைய மனைவியை மீட்டு கொள்ளட்டும், பிறகு தனது திருமண உறவில் வந்து அவங்க 2 பேரும் இணையட்டும். அவங்க வந்து அந்த ஹைலுடைய காலம் முடிஞ்சு சுத்தமாகி மறுபடியும் அவங்க ஹைலுடைய காலம் வரும் பார்த்திங்களா, இப்போ அவங்க ஹைலுடைய காலத்தில் தான் இருக்காங்க, அதுலேருந்து அவங்க சுத்தம் பெற்று அடுத்த ஹைல் வந்து அதுலேருந்து அவங்க சுத்தமாகிற வரைக்குமே அவங்க வந்து ஒன்றாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவங்க சுத்தமாகிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க நாடினால் அவங்க 2 பேரும் வந்து கணவன் மனைவியாக திருமண உறவிலே இருக்கட்டும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க தலாக் செய்து நாடினால் அவர்கள் உடல் உறவு கொள்வதற்கு முன்பாக, இப்போது தலாக் செய்கிறாங்க, இல்லை எனக்கு வேணும்னா அப்போ உடல் உறவு கொள்வதற்கு முன்னாலே என்ன பண்ணுவோம், அவங்க வந்து தலாக் செய்யட்டும். இதுதான் வந்து பெண்களுக்கான தலாக் செய்வதற்கான அல்லாஹ் வந்து ஏவிய நாள் கணக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து 3வது தொழுகையில் வந்து மாதவிடாய் இருக்கிற பெண்கள் வந்து தொழுகை என்ன பண்ணுங்க, விட்டு விடுங்கள் அப்படின்றாங்க. அதோடைய ஆதாரம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுத் ரலியல்லாஹு அவர்களுடைய மனைவி உம்மு ஹபீபா பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஹைல் வந்து விட்டால் நீங்கள் வந்து தொழுகையை வந்து விட்டு விடுங்க, ஹைல் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு தொழுது கொள்ளுங்கள் அப்படின்றாங்க. ஹைல்னால் நம்ம என்னென்னு பார்த்தோம், மாதவிடாய் வந்தவுடன் பெண்கள் என்ன தொழுகையை தவிர்த்து கொள்ள வேண்டும். பிறகு என்னது, அவங்க வந்து அந்த ஹைலான அவங்கள தன்னை சுத்தப்படுத்திட்டு மறுபடியும் என்ன தொழுகையை தொழுது கொள்ளலாம். இது வந்து ஏராளமான நபிமொழி வந்து வந்திருக்கு, இதை பற்றின நபிமொழி. அடுத்து 4வது நோன்பு. மாதவிடாய் வந்த பெண் வந்து ஃபர்லு மற்றும் நஃபில், ஃபர்லான நோன்பு தான் வைக்கக்கூடாது, நஃபிலான நோன்பு வைக்கலாம். நோன்பு வைக்கிறோம் நம்ம தொழுகிறதுக்காக தான், நம்ம நோன்பு வச்சு அல்லாஹ்கிட்ட வணங்குறதுக்கு. இப்போ நம்ம நோன்பு வைக்கிறோம், நஃபிலான நோன்பு வைக்கிறோம், வைத்து என்ன நம்மளால் தொழுகையை விட்டு விடுங்கள் நம்மள்ட்ட என்ன சொல்கிறாங்க, ஆதாரப்பூர்வமாக நமக்கு சொல்லிட்டாங்க. அப்போ நோன்பு வச்சா நம்ம தொழுகணும். இப்போ தொழுகாத இடத்துல நோன்பு என்ன ஆகுது, நமக்கு வச்சும் ஒன்றும் இல்லாததான் ஆகுது. ஸோ அதனால் என்னது, நோன்பு ஹைலுடைய நேரத்துலேருந்து நஃபிலான நோன்பும் சரி ஃபர்லான நோன்பும் சரி எதையுமே வைக்கக்கூடாது, எந்த நோன்பையும் அது நோக்கக்கூடாது. மாதவிடாய் அதாவது ஹைலுடைய காலம் வந்து நின்ற பின்னர் தான் என்னது அந்த நோன்பை நம்ம வந்து வைக்கணும். ஹைல் நின்று விட்ட பெண் வந்து உடனே வந்து அது குளிக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை, கட்டாயமும் இல்லை. தொழுகைக்கான நேரம் வர வரைக்கும் நீங்கள் தாமதித்து நீங்கள் வந்து குளிக்கலாம், அது ஒன்றும் தப்பில்லை அப்படின்றாங்க. பெண்கள் வந்து அறிவு மற்றும் மார்க்க குறைவை வந்து பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க. அவளுக்கு மாதவிடாய் வந்துவிட்டால் அவள் தொழுகையையோ நோன்பையும் தொழுகுவதில்லை, நோன்பு வைப்பதில்லை, என்னென்ன படாங்க எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸில் வந்து இமாம் புகாரி அவர்கள் வந்து மாதவிடாய் வந்த பெண் வந்து நோன்பை விட வேண்டும் என்ற பாடத்திட்டத்தில் வந்து பதிவு செய்கிறாங்க. அடுத்து 5 தவாப். மாதவிடாய் வந்த பெண் வந்து என்ன பண்ணுவாங்க, தவாப் செய்வது தடுக்கப்பட்டதாகும். ஆதாரம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வந்து
இஹ்ராமுக்கு பின்னர் வந்து உம்ரா வந்து செய்வதற்கு முன் வந்து அவங்களுக்கு வந்து இஹ்ராமுக்கு அடுத்து உம்ரா செய்வதற்கு முன்னது அவங்களுக்கு வந்து மாதவிடாய் வந்து விட்டது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்கிறாங்க, ஹாஜி செய்வது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லா அமல்களையும் நீங்கள் செய்யுங்க, ஆனால் காபாவை மட்டும் நீ என்ன பண்ணு, தவாப் செய்யாதே, நீ சுத்தமாகின்ற வரை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள பார்த்து சொல்கிறாங்க. அடுத்து குர்ஆன் ஓதுவது. இது வந்து பல வந்து ரொம்ப நிறைய கொஷின்ஸ் இருக்குது. மாதவிடாய் இருக்கிறவங்க வந்து சில ஜும்மாக்காரவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் வந்து குர்ஆன் ஓதலாம், அது ஒன்றும் தவறு இல்லை, அல்லாஹ் வந்து குர்ஆன் ஓதக்கூடாது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணலாம், அந்த மாதிரி சொல்கிறாங்க. சில ஜும்மாக்காரவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை குர்ஆன் ஓதக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ வந்து குர்ஆன் வந்து சுத்தம், இப்போ வந்து தொழுகையும் சரி குர்ஆனும் சரி நம்ம என்ன சுத்தமான நிலையில் தான் நம்ம வந்து தொடணும். ஸோ நம்ம ஏன் இப்போ ஒழு செஞ்சுட்டு அப்படி எதுக்கு தொடணும்? குர்ஆன் வந்து ஓதலாம்னா நம்ம டக்குன்னு எடுத்து ஓதலாம்ல, அதையும் ஒழுன்னு ஒன்று செய்யணும். ஏன்னா அது தூய்மை. நம்ம வந்து குர்ஆன் எடுக்க போகிறோம், தூய்மையான ஒரு அல்லாஹோட இதை நம்ம எடுக்க போகிறோன்னா இப்போ நமக்கும் ஒரு தூய்மை வேணும்னா அந்த தூய்மைக்காக நம்ம ஒழு செய்கிறோம். ஸோ அப்போது மாதவிடாய் இருக்கும் போது நம்ம சுத்தமாகவே இல்லை, முடிஞ்ச அளவுக்கு குர்ஆனை வந்து எடுக்க வேண்டாம். அது வந்து சொல்லுவாங்க எந்த நேரத்தில் நம்ம குர்ஆன் எடுக்கலாம் அப்படின்றத சொல்லுவாங்க. சில நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். மாதவிடாய் உள்ள பெண்கள் வந்து குர்ஆன் ஓதுவது கூடாது. மாதவிடாய் உள்ள பெண்களோட குர்ஆன் ஓதுவது கூடாது. இது நபி தோழர்கள் தாபியின் பலருடைய கருத்து. இது யாருடைய கருத்துனா அல்லாஹ் நபி கிடையாது, நபி அவர்களுடைய கருத்து கிடையாது, நபி தோழர்கள் மற்றும் தாபியின்களுடைய பலருடைய கருத்து இது. ஆனால் அவர்களுக்கு குர்ஆன் ஓத வேண்டிய அவசியம் தேவை இருந்தால் வந்து அவங்க வந்து குர்ஆன் ஓதலாம். உதாரணமாக எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ குர்ஆன் வந்து ஹாஃபில் இருக்காங்க, குர்ஆன் மனனம் செய்கிறவங்க வந்து இப்போ ஒரு 7 நாள் வந்து அந்த குர்ஆனில் உள்ள வசனங்களை வந்து அவங்க வந்து ஓதாமல் இருந்தால் அவங்களுக்கு என்ன பண்ணுவான், ஷைத்தான் வந்து மறக்கடிக்கப்படுவான். அவங்களுக்கு மறக்க என்னெல்லாம் ட்ரை பண்ண முடியுமோ அதெல்லாம் ஷைத்தான் என்ன பண்ணுவான், அந்த ஊசலாட்டங்களை கொண்டு வருவான். ஸோ அப்படி ஹாஃபிலாக இருக்கிறவங்க குர்ஆனை வந்து மனனம் செய்கிறாங்க, சூறாக்களை மனனம் செய்கிறாங்கன்னா அவங்க வந்து அந்த குர்ஆனுடைய இதை வந்து ஓதலாம். அல்லது ஆசிரியராக இருக்கிறவங்க ஒரு மதரசாவில் வந்து இல்மை கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், அவங்க வந்து பிள்ளைகளுக்காக வந்து குர்ஆனை வந்து கற்பிக்க வேண்டிய தேவை இருந்துச்சு அப்படின்னா குர்ஆனை வந்து ஓதுறதுல எந்த ஒரு தவறும் இல்லை. இப்படி அவசியம் தேவை அப்படின்னு இல்லை அப்படின்னா வந்து குர்ஆன் ஓதுவது தவிர்த்து கொள்ளுங்க அப்படின்னு சில அறிஞர்கள் வந்து சொல்கிறாங்க. அடுத்து குர்ஆன் வந்து தொடுவது கூடுமா கூடாதா அப்படின்றத பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து சொல்கிறான், இதெல்லாம் என்னது, குர்ஆனை வந்து பரிசுத்தமானவர்களை தவிர வேறு யாரும் தொட மாட்டார்கள். அல் குர்ஆனில் 56வது அத்தியாயம் 79வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். 8வது வந்து பள்ளிக்குள் செல்வது, பள்ளியில் வந்து தங்குவது கூடாது. ஆதாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நிச்சயமாக மாதவிடாய் உள்ள பெண்கள் வந்து ஜனாபத் பெருந்தொடக்கம், மாதவிடாய் மற்றும் பெருந்தொடக்கு உள்ளவர்கள் வந்து மஸ்ஜிதுக்குள் வந்து நுழைவதற்கு வந்து ஆகுமாக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மாதவிடாய் உள்ளவங்க வந்து பள்ளி வந்து செல்வது வந்து கூடாது என்பது வந்து மேலும் ஒரு ஆதாரம். பள்ளிக்குள்ள வந்து செல்வது கூடாது, அதோடைய ஆதாரம் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பள்ளியில் இருந்து கொண்டே என்ன பண்ணுவாங்க, தன்னோட தலையை வந்து அவங்களுடைய வீட்டில் வந்து வைப்பாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய கைகளால் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து தலை வந்து சீவி விடுவாங்க. இந்த செய்தி வந்து இமாம் புகாரில் அவங்க வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கூறியதாக வந்து 287வது எண்ணில் வந்து இந்த ஹதீஸ் வந்து இடம்பெற்றிருக்கு. பதிவு செய்வதற்கு வந்து இந்த ஹதீஸில் வந்து அதாவது இந்த ஹைல் உள்ள பெண் வந்து பள்ளிக்கு வந்து செல்ல மாட்டாங்கன்றது இது ஒரு ஆதாரமாக வந்து ஹாஃபில் இப்னு ஹாஜர் அவங்க வந்து சொல்கிறாங்க. மேலும் ஹைல் உள்ள பெண் வந்து பள்ளிக்கு வந்து இப்போ வந்து பள்ளிக்குள்ளே தான் வந்து கிராஸ் பண்ணி அங்கிட்ட ரோடுக்கு போகணும், பள்ளிக்குள்ளே போயிட்டு தான் நம்ம போகணும் வெளியில் போகிறதுக்கு அப்படின்னா வந்து பள்ளியில் வந்து ஹைலுடைய ரத்தம் வந்து சிந்திடும் அப்படின்னு நம்ம பயப்படுறோம் அப்படின்னா அவங்க வந்து பள்ளியை வந்து கடந்து செல்வது கூடாது. அப்படி இல்லை நான் சுத்தப்படுத்தி விடுவதாக இல்லை, அப்படி எதுவும் ஆகாது, ஹைலோடைய ரத்தம் வந்து தரையில் சிந்தாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து கடந்து போகலாம், அதில் எது ஒரு தவறும் இல்லை. ஏன்னா அவங்க எல்லாருமே என்ன சுத்தமான அல்லாஹுடைய இடத்துல வந்து தொழுவதற்காக வராங்க. ஸோ அப்போ அந்த ஹைலோடைய ரத்தம் இருந்துச்சு அது அந்த நஜீஸில் தொழுதா தொழுகை சேராது. அதற்கு நம்ம பயந்தோம்னா அந்த சைடு நம்ம போகிறத தவிர்த்து கொள்ளணும். 5வது சட்டம் என்னன்னா, ஹைல் வருவதனால் அவசியமாகி விடுகின்ற சட்டங்கள். ஹைல்
முதலாவது வந்து ஹைல் மாதவிடாய் வந்து நின்றவுடன் குளிப்புன்னு அது அவசியமாகிடுது. ஆதாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மாதவிடாய் வந்து விட்டால் வந்து நீங்கள் வந்து தொழுகை வந்து விட்டு விடுங்க. நீ அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ரத்தத்தை வந்து கழுவி விட்டு குளிச்சுட்டு தொழுது கொள்ளுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த ஹதீஸில் வந்து மற்ற அறிவிப்பு என்னடா, ஹைல் முடிந்து விட்டால் நீங்கள் வந்து தொளித்து கொள்ளுங்கள் என்னும் தொழுது கொள்ளுங்கள் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஃபாத்திமா பின் அபி ஹுபைஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டாங்களாம், ஹைல் நின்ற பின்னர் வந்து எனக்கு வந்து அதிகமாக வந்து இன்னும் ரத்தம் வந்து வெளியேறிக்கிட்டே இருக்கேன், நான் சுத்தம் அடைவதில்லை, ஆகவே நான் வந்து தொழுகை வந்து விட்டு விடலாமா அப்படின்றத கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இல்லை இது ஒரு நோயாகும் என்றாலுமே உங்களுக்கு அந்த கால அளவுன்னு இருக்கும்ல, இப்போ 7 நாள் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக அந்த பீரியட்ஸ் வரும்னா அந்த 7 நாள் வரைக்கும் நீங்கள் தொழுகையை விட்டுட்டு சுத்தமாயிட்டு நீங்கள் வந்து தொழுகையை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. ஹைல் மாதவிடாய் வருவதனால் ஒரு பெண் என்ன பண்ணுறா, பருவம் வயதை வந்து அடைஞ்சிட்றான்றதை நம்ம வந்து உறுதியாக வந்து தெரிஞ்சுக்கிறோம். பருவம் அடைவதன் மூலம்தான் அது மார்க்க சட்டங்கள் அவள் மீது வந்து கடமையாகுது. இப்போ நம்ம ஏஜ் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு சில சட்ட திட்டங்கள்லாம் என்னது கடமையாகப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, வயது வந்த பெண் வந்து தொழுகையை வந்து அல்லாஹ் ஏற்க மாட்டான். எதனால் ஏற்க மாட்டான், தலைமறைப்பை வந்து அவங்க வந்து போடலை, தலைமறைப்பு இல்லாமல் தொழுதாங்க அப்படின்னா என்ன பண்ண, அவங்களுடைய தொழுகை வந்து அல்லாஹ் ஏற்க மாட்டான். அதனுடைய கருத்து என்னென்னா, இந்த ஹதீஸில் வந்து வயது வந்த பெண் என்பதற்கு வந்து ஹைல் என்ற பதத்தை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. இதிலிருந்து ஹைல் வருவதன் மூலம்தான் வந்து ஒரு பெண் வந்து பருவ வயதை வந்து அடைகிறாள். அவள் மீது வந்து மார்க்க சட்டங்களும் கடமையாக்கப்படுகிறது. 3வது, ஹைல் வரக்கூடிய பெண்களுக்கு ஹைலை வைத்து தான் இப்போ வந்து ஹைல் வருது, நம்ம ஹைலை வச்சு தான் என்ன பண்ணாங்க, இத்தா வந்து கணக்கிடுறாங்க. தலாக் விடப்பட்ட பெண் வந்து குலா வாங்கிய பெண் ஆகியோரின் இத்தா வந்து ஹைல் மாதவிடாய் வைத்து தான் என்ன பண்ணாங்க கணக்கிடுறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், தலாக் விடப்பட்ட பெண் தங்களுக்கு 3 மாதவிடாய் வரும் கால அளவிற்கு வந்து எதிர்பார்த்துட்டு இருங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2வது அத்தியாயம் 228வது வசனத்தை வந்து சொல்கிறான். இங்கே என்ன சொல்கிறோன்னா வந்து குரு என்பது வந்து குரு என்பதன் பன்மையாகும். குருனா என்னது, ஹைல் மாதவிடாய் என்ற பொருளாகும். ஹைல் மாதவிடாய் வருவதன் மூலம் வந்து பெண்கள் என்ன பண்ணாங்க, தனது கர்ப்பம் வந்து கருவை வந்து சுமக்கலை அப்படின்றத வந்து உறுதி செய்கிறாங்க. எச்சரிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெண் வந்து சூரியன் மறைவதற்கு முன்னால் வந்து ஹைல் அல்லது நிஃபாஸுடைய தொழுகையிலேருந்து குளிப்பிலேருந்து சுத்தமாயிட்டா அப்படின்னா அவள் வந்து அசர் மற்றும் லுஹர் மற்றும் அசருடைய தொழுகை வந்து தொழ வேண்டும். அப்படி இல்லை, ஒரு பெண் வந்து காலை விடுவதற்கு முன்னர் வந்து சுத்தமாயிட்டா அப்படின்னா அவள் வந்து மஹ்ரிப், இஷா மற்றும் ஃபஜ்ர் வந்து தொழுகணும் ஆகிய தொழுகையின தொழுக வேண்டும் என்று மாலிக் ஷபிஇ ரஹ்மத் அவங்க வந்து என்னது இமாம்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அறிஞர்களுடையும் கூறுறாங்க. 6வது சட்ட விளக்கம் என்னென்னா,